இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, என்ன வீடியோ பார்க்கணும்? மேக்ஸ் ஃபேமிலி சேனல் தான் பார்க்க போறோம். லிஸ்ட்ல போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். வணக்கம் மக்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது செக்யூரிட்டிக்கு வச்ச சிசிடிவி கேமரால செய்யக்கூடாத சில்மிஸ் எல்லாம் செஞ்சு சமத்தியா பல்ப் வாங்கி சில்ற வரனு சிரிப்பான பயப்பிள்ளைகளோட முரட்டுத்தனமான சம்பவங்களை தான் கண்காணிப்பு கேமரால கண்டபடிக்கு கண்டமான ஏகப்பட்ட பேரு கண்டென்ட்டா வந்து விழுந்திருக்காங்க. வீடியோக்குள்ள அள்ளி போடுறதுக்காகவே அப்படி கேமரால சிக்கி சிரிப்பு காட்டின கோளாறான பயப்பிள்ளைகளை வீடியோக்குள்ள எடுத்து காட்ட கூட்டு போகணும் உள்ளங்கிறதுனால இன்ட்ரோ பண்ணியா தெரியுதா? இந்த அகம்பாவம் அசோக்குக்கு அட்டாமிக் பாம்பே வெடிச்சாலும் அசர மாட்டான்டா. சொல்ல மாட்டேன். அவர் புதுசா ப்ரொபோஸ் பண்ணாரு. கடல் கடந்து வந்த மீனா காதலுக்கு ஓகே சொல்லி நீனா தின்னுட்டு திரியறாங்க வீணா. சாரி கதா, அது ஒரு கெட்டப்ல விளங்காம போறா. கொரியர் பயந்துட்டாரு. டைமிங்காக சொல்லிறேன் போடா. பெட்டி எடுத்துட்டு உள்ள வந்துரு. கதவு மூடி கடிச்சிர போகுது. மீன் கெட்டு போச்சு. அங்க பெருக்கின்னு இருந்தவங்கள என் தாயனும் கோயில தரைய தொலைக்கவா அன்புள்ள அம்மா இங்க அமருங்க சும்மா ராணி மாதிரி உட்கார ஆத்தா மத்த வேலை எல்லாம் உன் மவன் பாத்துக்குவேன். ஒய்யா ஒய்யா அது வெறும் நாளு ஒன்னால எல்லாம் நான் வந்தாலே ஊரே நடுங்க. குளிர்காலத்துல வருவியா? இன்ச்சு அழுகி போக இன்ச்சு கேப்ல உயிர் தாத்தா மாசு. சாரி தாத்தா, இந்த முறை சரியா அடிச்சறேன். அன்னைக்கு பிறந்த நாள் உனக்கு ஒரு பொருளையும் கவனமா வச்சுக்க தெரியாதா? அது அரசு இயந்திரம் பயங்கர வேகமா செயல்படும். உன்னை கடக்க உடமாட்டேன்டா. அவர் விரும்பி வேலை செய்வாரு. அம்புட்டையும் கை கழுவி விட்டு வீட்டுக்கு போயலான்னு தோணுது. எம்புட்டு அழுக்கு தட்டி விட்டு கட்டி வண்டியை ரிவர்ஸ் எடு. ஆளு ரெடி ஆயிட்டு இருந்தாப்ல. ஆனா ஆமா எங்க போறோம்னு சொல்லவே இல்லையே. இன்னைக்கு பார்க்குக்கு போயிட்டு புளிய மரத்துக்கு போய் காய் அடிக்க போறோம். புளியங்காய சொன்னேன், அதை தொலையாத. சேர்த்து சொல்லுங்க, சாதாரணமா இருப்பது. கேரி பேக்குக்கு 5 ரூபா வாங்குறான் கஞ்ச பையன். 2 சேர போட்டு உட்காந்துருக்கான் மெண்டல் பையன். உட்காரதான் பிரச்சனைனா உட்கார வேண்டாம். உட்காரதுக்கு 5 ரூபா கட்டணும். கொடுத்தீங்கன்னா தான் இந்த நெட்டு போல்ட் எல்லாம் எடுத்து மாட்டணும். அங்க ஈரத்துல காரு நவரு. ஒரு அழகான மாலையில எழுங்காத்து வீசுது. என்ன அனத்தல இரு அமைக்கிறேன். தூண்டில் அதுக்கு போடவா? அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். கீழே வந்து வாங்க மாட்டீங்களாடா? அப்புறப்படுத்தணும். இப்பதான் ஆர்டர் போட்டேன். நானும் இப்பதான் போட்டேன். ஐயோ வாசம் அருமையா இருக்குல்ல? வாசல்ல கடந்தது இல்ல, மண்மணம் மாறாதது. அண்ணா அப்பதான் வந்து நிறுத்தி நல்லா 1991க்கு உதவாத வேலை பார்த்திருப்பேன். சொல்ல விடுற சின்ன பல வண்டி மஜாவா இருக்குல்ல? கண்ணு வைக்கிறானுங்களே. சிங்கம் சிங்கம் முறுக்கி பாக்குற இடம் தங்கம். கண்ட்ரோல் பண்ண முடியலையா? ஆனால பரவாயில்லை பிடிச்சவனே. ஓட்டுறதுக்கு ஒரு ரவுண்ட் கேட்டிருந்தா நானே கொடுத்துருப்பேன். இல்ல இந்த கூளைய அங்க வராண்டால நல்ல வேலை எவனும் சிரிக்கல. அங்க போற போக்குல குப்பை தொட்டி முழுக்க அழுக்கு. இன்னைக்கு நாளே அருமையா இருக்கும். நினைச்சதெல்லாம் நடக்கும். பல கனவுகள் நடக்கும்னு ஜோசிய ஆப்ல பார்த்தேன். இனி மாசா சப்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்சிருச்சோ? அடையலவே 4 நம்பருக்கு 15 நம்பரை போட்டு விட்டேன். பணம் வருமானம் தெரியலையே. ரொம்ப போட்டாரு. அருமையான தொழிலா இருக்கேயா. இன்னும் 4 ஏடிஎம்க்கு போனா 5 தலைமுறைக்கு வச்சு சாப்பிடலாம்.
வீட்டுக்கு போய் சாணி எடுத்துட்டு வந்தா எனக்கு தெரிஞ்சு ஒரு 0 எக்ஸ்ட்ரா போட்டாரு போல இருக்கு. எங்க ஏரியாவுல வேலைய போட்டது தக்காளி தாண்டுகாலி போட்டு போயிட்டாங்க. தாலாட்டாதீங்க, கஷ்டம் வரும். அங்க காதல் வளர்க்க பார்த்தாரு, அங்க கொடுங்க கொடுக்குறாங்க. சந்திச்சதுல மகிழ்ச்சி, அடுத்த வாட்டி தக்காளி ஒழுங்கு மரியாதையா பறிச்சு அந்த ஆயா குப்பை கொட்ட வந்தாங்கோ. கவரோட வாடணும் அங்க போகாம பொத்துக்குச்சு. அந்த புள்ளை அவ்வளவு கூட்டா இருக்குல்ல பாப்பு. முதல் நாள் எம்பட்டு தைரியம் இருக்கு அந்த ட்ரைனருக்கு. 2.5 கிலோ எடுத்து தரேன். அதான் பாரு தக்காளி மோகனா இழந்த வலிக்கு ஒரு 300 கிலோ ஏதோ ஒடிச்ச சத்தம் கேட்டுச்சுடா. கட்டின பீச திருப்பி வாங்கிட்டு காளான் சாப்பிட போகும்டா. வீட்டுல மறுவாதி கம்மியாயினா வருது, இருக்க திறமைய மொத்தமா இறக்கிற வேண்டியதான். ஹலோ ஓனர் பொம்பளை, இன்னும் ஏகப்பட்ட திறமை எனக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கேன். நீ எப்ப பார்த்தாலும் அந்த வெள்ளை பையிலேயே மடியில வச்சிருக்க. ரேசிசம் தவிர்ப்போம், ஜாக்லனா போட்டு பொழப்போம். அவரு வருத்தப்பட்டுட்டே போனாரு. என்ன லைஃப், என் காதலி என்கிட்ட கோச்சுக்கிட்டா, என் கேர்ள் ஃப்ரெண்டோட கொஞ்சிட்டு இருக்கிறத பார்த்து, அந்த ஆண்டி என் கூட பேசுறது இல்ல, என் எக்ஸு கூட உரசிட்டு இருந்ததை பார்த்து, இதெல்லாம் என் மனைவிக்கு தெரியாதுன்னாலும் அந்த ஆண்டு ஏன் நம்மள மாதிரி நல்லவங்களை மட்டும் சோதிக்குதுங்க சார். கடையில ஒரே கூட்டம். முன்னங்கால எடுத்து வச்சுவாங்க. பங்காளி, அத்தை, கொழுந்தனாரு, மூத்தவர் எல்லாரும். என்ன அது போகுங்க? என்ன வேணும்? எத்தனை பேர் அதுக்கா? காடெல்லாம் அழிச்சாச்சு, காசு வந்துட்டு இருக்கா? எப்படி பே பண்ணுவ? கேஷ் ஆச்சு. அடுத்து பட்டாளத்தை கூட்டு வந்திருக்கேன். கடிக்கிறேன். உட்கார இடத்துல கட்டி இருக்கும் போல. அடே, நீ அவசரம் சொன்னதுனாலதான் கொடுத்திருக்கேன். தேங்க்ஸ் மாப்பிள்ள. வண்டியை பத்திரமா பார்த்து ஓட்டணும், தெரியல. எடு. பயணத்தை முடிச்சிட்டு வந்தாப்ல. முதுகுல 3 நட்டு கண்டு வச்சு ஏதோ விசேஷப்பட்டலாமா? இதையும் வைக்கிறது. கைத்தா புடிச்சிருக்காரு. எனக்கு புடிச்சிருக்கு. How much? 50 ரூபாய் போட்டு கொடுப்பேன். கோழிக்கறி குருமா கும்முக்குன்னு வாசம் வருமா? அங்கிட்டு போயிட்டு வருமா? கொடுப்பா. வளைச்சு தின்னியா? இன்னைக்கு எனக்கு மொரட்டு தீனியா? மரத்து தீனிக்கு ஆனா சோத்து போட்ட அவன் எல்லாரும் தின்னுகிட்டு இருப்பேன். கூட்டிட்டு போயிருக்காங்க. இது ஓனர் வாங்கின காசுலியான பெட்டுடா. உள்ள மெதுக்கு மெதுக்குன்னு பஞ்சு அடைச்சு வச்சிருக்காங்க. தப்பிச்சு போங்க, எல்லாரும் தப்பிச்சு போங்க. எல்லாருக்கும் வந்த உடனே ஓனர் என் போராட்ட குணத்தை பாராட்ட போறாப்ல. இந்த வீடியோவோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பண்ண தட்டி விடுங்க. வீடியோல என்ன பிடிச்சதுங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கொட்டி விடுங்க. என் ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு தங்கமான மனசு, தனமும் ரத்தம் கொடுக்கறாரு. அவருக்கு அரிக்கடையில வேலை பார்க்கறாரு. நன்றி. வீடியோ விடாம பார்த்ததுக்கு விழுந்து வணங்கி நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you again. Close your eyes and miss me. Close your eyes and kiss me. I can read your lips on your fingertips. I can feel your smile come on my lips and happiness in your eyes. அங்க செட்டு சேர்ந்தது. வா பங்காளி, சாப்பிட்டியா? ஓ எஸ். சுண்டக்கல்ல, மொச்சப்பயிறு, அவுச்ச முட்டை. என்ன குழம்பு? கொப்பத்தா மத்தவங்க எங்கோட கிளம்பு. உடஞ்சிருச்சா? அது ஓட்டையா நோவான்னு நினைக்கிறேன், போயிருச்சுன்னு நினைக்கிறேன். அதுல இருந்து வெளில அடிச்சிருச்சு. ஆனா இது இந்த மாதிரி சாப்பாடுலாம் அசால்ட்டா வச்சீங்கன்னா தூக்கிட்டோமோ. ஏன்னா எங்க வீட்டுல அப்படிதான் நாய் வளர்த்துருந்தோம். 3 நாய் வச்சிருந்தோம். அப்போ பார்த்தா பிரியாணி எங்க வீட்டுல இருந்து எங்க அம்மா வாங்கி கொடுத்து வச்சிருந்தாங்க. போய் பாக்குறேன் பிரியாணி காணோம். பிரியாணி வாங்கிட்டு வந்தாங்க, பிரியாணி இல்லைன்னு பார்த்தா நாய் திருடுத்தனமா வீட்டுக்குள்ள வந்து தூக்கிட்டு போய் பின்னாடி கொண்டு போய் தின்னுடுது. வெறும் இந்த பொட்டலம் மட்டும் கிடக்குது. வெளியில வச்சாரு, வீட்டுக்குள்ள வச்சே வீட்டுக்குள்ள வச்சே. அதே இதுவும் இன்னொன்னு ஒண்ணுன்னா, ஆடு
பூரி வாங்கினேன், ஆடு தூக்கிட்டு போய் தின்றுச்சு. நான் அப்படி கடைக்கு போய் ஜெராக்ஸ் எடுத்துட்டு வர்றதுக்குள்ள பூரி காணோம். பார்த்தா ஆடு தின்னு முடிச்சிருச்சு. பூரி இல்லாம தின்னும் ஆடு. எனக்கு அதான் எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அதான் எடுத்து அது கூடக்குள்ள வச்சிருந்தேன். அதை கவுத்து போட்டு அதுல இருந்து அதை மட்டும் கரெக்டா அதை மட்டும் எடுத்து சாப்பிட்டுருச்சு. சாம்பார் சட்னி எல்லாம் அப்படியே இருக்கு. நடக்கும். உண்மையிலே கொஞ்சம் நம்ம கவனம் இல்லாம விட்டோம்னா நம்ம பேக்ல இருந்து எடுத்து சாப்பிடுவோம். நம்மளுக்காவது இந்த ஆடு எடுத்துட்டு போயிடுச்சு, நாய் எடுத்து போயிடுச்சுன்னு தெரியல, அவருக்கு தெரியவே இல்லை. ஆமா, இல்ல கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஏதோ ஒண்ணு தூக்கிட்டு போயிருச்சு, அவ்வளவுதான். அங்க பேசிட்டு இருந்த கேப்ல எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிருச்சு. நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்